நான் சொன்னது ஷாக்காக தான் இருந்திருக்கும். நான் தான் மொத்தமாக விலகிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். போய் எங்கேயாவது நல்லா இருக்கட்டும். என்னை லவ் பண்ணவும் முடியாம ஒதுக்கி வைக்கவும் முடியாம பாவம் தேவை ரொம்ப கஷ்டப்படுறா. போட்டும். ராகவனும் பாவம். உண்மை தெரிஞ்ச அவன் நிலைமை என்னாகும்னு யோசிச்சு பார்த்தியா? எப்பயுமே நல்லவங்கிற பேர் வாங்கிட்டு இருக்கிறவனுக்கு கெட்டவங்கிற பேர் தாங்கிக்க முடியாத. இன்னைக்கு கத்தி எடுத்தான், நாளைக்கு விஷத்தை எடுக்க கூட தயங்க மாட்டான். எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைத்த. எல்லாரும் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு ஆல்ரெடி உனக்கு தெரியும்ல. எனக்கு பழகிடுச்சு. ஆனால் அவன் அப்படி இல்லைல்ல. அப்பா தனக்கு அப்புறம் அவனை தானே பெருசாக நினைக்கிறாரு. அவனும் அந்த பாசத்துக்கு பழகிட்டான். அதெல்லாம் ஒரே நாள் எல்லாம் போனால் மனசு தாங்க முடியாது. அன்னிமே நான் உசுரே வச்சிருக்கான். அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். அவனாவது நிம்மதியா வாழ்ந்துட்டு போட்டும். என் மாறா, ராகவன் நல்லா இருக்கணும். அவன் பொண்டாட்டி அவன் கூட சந்தோஷமா இருக்கணும். உன் அப்பா நல்லா இருக்கணும். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டியா? மாறா, நீங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கணும் மாறா. இல்லத்த, இந்த கேஸ் போறதை பார்த்தா அப்பெல்லாம் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில. ஒன்று நான் உள்ள போகணும், இல்லை அவன் உள்ள போகணும். நான் ஜெயிலுக்கு போனாலும் வீராவெல்லாம் திட்டிடாத. அவங்ககிட்ட எப்பவும் போல அன்பாவே நடந்துக்கும். எப்பயும் அவ்வளோ பொண்ணு தானே சொல்லுவ. எப்பவும் அப்படியே பாரு. நான் ஜெயிலுக்கு போயிட்டாங்கிறதுக்காக அவளை வெறுத்துடலாம் கூடாது. மாறா, என்னாச்சுடா? ஏன்டா இப்படி வாழ்க்கைய வெறுத்து போன மாதிரி பேசுற? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் நடக்காது மாறா. இதெல்லாம் மாறிட பாரு. நீ தைரியமா இரு. கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்கவா? மாறா, நீ நம்பிக்கைய மட்டும் விட்டு எதுவும் பேசாது. ஏன்னா உன் மடியில தூங்கும் போதுதான் மனசுல இருக்கிற பாரம்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. குடிக்கிறது வேற விட்டனா அதான். படுத்துக்கவா? நல்லா இருக்குல்ல? உங்க அக்கா கண்மணி பண்ணது அவ்வளவு சூப்பரா சமைக்கிறா பிருந்தா. உங்க வீட்டுல இருக்கும் போது அவ்வளவா சமைச்சது இல்ல போல. ஆனா இங்க வந்து நல்லா சமைக்க கத்துக்கிட்டா. ஏ பிருந்தா, ஏதோ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்ல தயங்குற மாதிரி இருக்கு.
அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. ஏய் சும்மா சொல்லாத பிருந்தா. வீரா கிட்டதான் சொல்ல வந்த, அவ காதுல வேற வாங்காம போயிட்டா. அதனால ஃபீல் பண்றியா? பிருந்தா, உனக்கு ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லு பிருந்தா. உன் பர்சனலா என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் சால்வ் பண்றேன். அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. இல்ல, கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அது சம்பந்தமா உனக்கு ஏதாவது அது எதுவும் சொல்ல தயங்குறியா? தெரிஞ்சா என்கிட்ட சொல்லு பிருந்தா. நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா.